அண்ணாமலை என்ன கொள்கை வச்சிருக்காரோ அதுதான் எங்களோட கொள்கை. அண்ணாமலை அவர்கள் பின்னால நாங்க வரலைங்க. அண்ணாமலை அவர்கள் சார்ந்த அரசியல், அண்ணாமலை அண்ணனோட கொள்கைகள் பிடிச்சுதான் எல்லாருமே நம்ம பின்னால வந்திருக்கோம். அப்படி போகும்போது அவரோட கொள்கை என்னவோ அது எங்களுக்கு இல்ல. இனி ஆனா அப்படி இல்ல. ஒரு ஆனா எல்லாமே சொல்லுவாருங்கன்னா, இப்போ ஒரு மனிதரை பிடிச்சுதான் நம்ம வர்றோம். அவர் இருந்த இடத்துல என்ன கொள்கைகள் வச்சிருந்தாரோ அவர் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நாங்க பின்தொடர்ந்துட்டு இருந்தோம்னா இது நாள் வரைக்கும் அவரோட நடவடிக்கைகள் பிடிச்சுதான் இருந்தோம். அதனால அவங்க வெளியே வந்ததுனால நாங்களும் வர்றோம். கண்டிப்பா அவரோட கொள்கைகள் அப்படிங்கிறது தமிழக மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இல்ல, எல்லா மாவட்டத்திலையும் தமிழ்நாடு பூரா இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு காலையில எங்களோட தேசிய தலைமையிலிருந்து தலைவரோட கடிதத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அவங்க பிரஸ் ரிலீஸ் கொடுத்து அடுத்தது நாங்க கொடுத்தோம். பாஜக உடைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா நிறைய நிர்வாகிகள் வெளியே வரும்போது பாஜக உடைஞ்சிருச்சுன்னு தானே பொருள். இல்ல, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாஜகங்கிறது ஒரு பேர் இயக்கம், இந்தியா பூரா இருக்குது. அதை நம்ம உடைஞ்சிருச்சுன்னு சொல்றது தப்பான வார்த்தைங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி தான் அதிக அளவிலான உறுப்பினர்கள் ஜாயின் பண்ணிட்டு இல்ல, மீண்டும் நான் அதை சொல்றேங்க. நீங்க பாக்குற பார்வை பிஜேபியில இருந்து தான் வெளியே நாங்க அதை இதுல ஜாயின் பண்ண. பிஜேபியில இருந்து நான் வந்ததுனால நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறீங்க. நீங்க அதோட லிஸ்ட் ஆஃப் இதை எடுத்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இப்ப இன்னைக்கு வரைக்கும் வீதி லீடர்ஸ்ல இப்ப ஜாயின் பண்ணவங்கள கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புல 3 லட்சம் பேர்த்துல ஒரு சரிபாதியானவங்க எந்த அரசியல் அமைப்பும் சாராம இருக்கக்கூடிய படித்த பொதுமக்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. இல்ல, அது தெரியாதுங்கண்ணா. அது ஒவ்வொரு நிர்வாகிக்கும் அவங்களோட இதை பொறுத்தது. அது தெரியாது யாரு ஜாயின் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியாதுங்க. அண்ணா இப்போ ஆமாங்க. இல்ல, அவர் கொள்கை அறிவிக்கலனால அவரோட கொள்கை என்னவா இருக்குங்கிறது அவரோட கூடவே இருந்து எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எதை நோக்கி பயணிப்பாருங்கிறது தெரியுங்க. சில காரணங்கள் எங்களால அங்கிருந்து செயல்பட முடியாத காரணங்களால தலைவர் வெளியே வர்றாரு. அதை நோக்கி நாங்களும் பயணிக்கிறோம். ஆனா இல்ல, எங்களுக்கான அவரோட ஸ்பீடு, அவருக்கான ஒரு இடம் அது இல்லைங்கிறது இப்ப தெளிவா நம்ம முடிவு பண்ணியிருக்காரு. அதனால நம்ம வெளியே பண்ணுவோம் அப்படிங்கிறது. அவரோட அரசியல்ங்கிறது வேற மாதிரி இருக்கும். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னை விட முழுசா நல்லா தெரியும் அவர் எப்படி அரசியல் பண்ணுவார் அப்படிங்கிறது. அந்த ஸ்பீடுங்கிறது அவர் ஒரு இடத்துல இருந்துட்டு அவர் ஒரு மேனேஜரா இருக்க முடியாதுங்க. அவர் தானா சுயமா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருந்தா மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். அவர் அந்த மாதிரி ஒரு நபர். எந்த ஒரு இதா இருந்தாலும் ஒரு ஸ்பீடா ஒரு ஆக்ரோஷமா அரசியல் பண்ணணும், ஒரு நேர்மையான ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நபர். அதனால நாங்க தனியா தனியா பயணிக்கிறோம். ஆனா அதுக்கு தான் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம பிஜேபிங்கிறதையும் இப்ப நாங்க வெளியே வந்ததுனால எல்லா அரசியல் கட்சி மாதிரி தான் அதையும் பார்க்க போறோம். அதுக்காக நாங்க போய் பிஜேபியோட சண்டை போட போறோம்னா நிச்சயமா அதுவும் கிடையாது. எங்க தவறு நடந்தாலும் அவர் தட்டி கேட்பார். அவரோட குணாதிசயமே அதுதான். அவங்க யாரு இருந்தாலும் சரி, தலைவரா இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய நண்பர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தப்பு நடந்தா தட்டி கேட்கக்கூடிய, உடனடியாக கேட்கக்கூடிய குணாதிசயம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். என்ன அண்ணா, இப்பதான் நாங்க வெளியே வந்திருக்கிறோம். இப்ப பிஜேபியோட கூட்டணியான்னு கேட்டீங்கன்னா இந்த கேள்வி நியாயமா இருக்கு உங்களுக்கு? ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. பிஜேபியோட சித்தாந்தம் வேற, எங்களோட சித்தாந்தம் கண்டிப்பா வேறையா தான் இருக்கும். கண்டிப்பா தலைவர் அடுத்த பிரஸ் மீட்ல எங்களோட சித்தாந்தம் என்ன, நாங்க எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. அதனால பிஜேபியோட பி டீமா ஏ டீமான்னு எல்லாம் கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனா ஒரு மாநில தலைவரா அவர் சொல்லக்கூடிய கருத்து கரெக்ட் தான். அவர் ஒரு இயக்கத்துல தலைவரா இருக்காரு. அந்த இயக்கத்திலிருந்து ஒவ்வொருத்தர் வெளியே போகும்போது இந்த கட்சி பலம் இழந்துருச்சுன்னு சொன்னாருன்னா எப்படி இருக்கும் ஒரு மாநில தலைவர்? அதனால அவரோட வார்த்தையில அவர் சொல்றது கரெக்ட் தான். நம்ம அதை எப்படிங்க நான் தப்புன்னு சொல்ல முடியும்? அண்ணாமலைக்கு ஆதரவு இல்லை அப்படின்ற பொருள் தானே வருது.
ஆனா அவரோட பார்வையில தான் நான் அது சரின்னு சொல்றேனோலயே எங்க பார்வையில் நான் சொல்லுவேன். இப்ப எங்க பார்வையில உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா நான் ஒருத்தன் இப்ப இங்க இருக்கிறவங்க இந்த பக்கம் போகாம அந்த பக்கம் வந்து அவர் அண்ணாமலை வெளியே அண்ணா அப்படியே இல்ல பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அண்ணா பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்படுறதா அப்படின்னா அண்ணாமலைக்கு ஆதரவு இல்லாம இருக்கணும். அது வந்து எதோ நாங்க எடுத்துக்கிறோம். அண்ணா அண்ணாமலை அண்ணனுக்கு ஆதரவு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இத்தனை பேர் வந்து ரிசைன் பண்ணதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதரவு இருக்குதா இல்லையாங்கிறது. ஒரு மாநில தலைவரா திரு அண்ணா திரு நயினார் நாகேந்திரன் அவரோட கருத்தை சொல்றாரு. வலுவு இழக்கலைங்கிறாரு. அவங்க அதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. நம்ம யாரோட கருத்துங்க? இல்ல இல்ல அவரு சொல்ற கருத்து அவரோட சொந்த கருத்துங்கன்னா நம்ம எப்படிங்கன்னா அதை தவறுன்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? நான் அதை தான் சொல்றேன். நாங்க பலமா வருவோம்னு தான் நான் சொல்றேன். அதுக்காக பாரதிய ஜனதா கட்சி வந்து வலுவிழந்துருச்சுன்னு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அவங்க கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான மாநில தலைவரும் தேசிய தலைவரும் அவங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பாங்க. நாங்க எங்க சைடு ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னா பாஜக இருந்து மட்டும்தான் நாங்க உறுப்பினர்கள் எடுக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. எங்களுடைய உறுப்பினர் அப்படிங்கறது இன்னைக்கு சேர்ந்திருக்கிறதுலே வந்து பல கட்சிகள்ல இருந்து பல நிர்வாகிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. நான் அது பேர் சொல்ல விரும்பல. இப்ப சொன்னோம்னா அது நல்லாவும் இருக்காது. அந்த நிர்வாகிகளுக்கு எத்தனையோ நிர்வாகிகள் மாற்று கட்சியிலிருந்து இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள்ல இருந்தும் வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியில இருந்து கூட வர்றாங்க. அண்ணா இன்னைக்கு தான் அறிவிச்சிருக்காருங்கண்ணா. இன்னும் அவர் டெல்லியில இருந்து வரல. இன்னைக்கு நைட்டு வருவார்னு எதிர்பார்க்கிறோம். வந்துட்டு இதுக்கு உண்டான வேலைகள் நடக்குங்கன்னா எப்படியும் ஒரு 2-3 மாதம் காலம் ஆகலாம் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா தெரியல. இன்னும் நானும் தலைவரை பார்க்கல. தலைவர் வந்து உட்கார்ந்து பெரியவங்க எல்லாம் கூடி பேசி ஒரு முடிவு எடுப்பாங்கண்ணா. ஆனா அதெல்லாமே இன்னும் முடிவு பண்ணலீங்கண்ணா. இன்னைக்கு தலைவர் வந்தாருன்னா அது தெரியுங்கண்ணா. இது வரைக்கும் வந்து நாங்க அதை பத்தி பேசலாம் அவர்கிட்ட. அண்ணா தலைவர் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு என்னைக்குமே மறுத்ததே கிடையாது. அடுத்த முறை கோயம்புத்தூர்ல என்னைக்கு இறங்குறாரோ கண்டிப்பா இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பாரு. உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் கண்டிப்பா பதில் சொல்லுவார். ஆனா இன்னைக்கு நைட்டு தான் டெல்லியில இருந்து வர்றாருங்கண்ணா. கோயம்புத்தூர் கண்டிப்பா வருவாரு. இல்ல இன்னைக்கு சென்னை வர்றாருங்க. அடுத்தது மேபி ஒரு 2-3 நாள் ஒரு வாரத்துக்குள்ள அதிகபட்சமா வந்து கண்டிப்பா கோயம்புத்தூர் வருவாரு. கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பா பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்க கண்டிப்பா நடத்துவோம். அதுல மாற்றம் சுதந்திரமா செயல்பட முடியல அதனாலதான் ஆரம்பிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு காரணமா இருக்கலாங்கண்ணா. நான் அதுக்கு தான் அப்பளவே சொன்னேன். மேனேஜரா இருக்க விரும்பல. அவர் வந்து முடிவெடுக்கக்கூடிய தனியா சுயமா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவருடைய அரசியல் நம்ம பண்ண முடியும். அவர் அதை நோக்கி தான் போவார். மாற்றுக்கான முயற்சி இல்லைங்கன்னா வருங்காலம் வந்து கண்டிப்பா வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் தான் வந்து இந்த ஃபீல்ட்ல இருப்பாங்க. அதுல வந்து திரு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா வந்து எங்க தலைவர் வந்து முன்னோக்கி செல்வார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அறிவார்ந்த அரசியலை பத்தி பேசணும், ஒரு அறிவார்ந்த அரசியல் நடத்தணும், அல்லது ஒரு அரசாங்கத்தை வந்து நல்லா நிர்வகிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இவரை விட தமிழ்நாட்டில் வந்து ஒரு அருமையான ஆள் கிடையாது. எந்த துறையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவருக்கு தெரியாத துறையே கிடையாது. அதனால வந்து அடுத்த எலெக்ஷன் அப்படின்னு வரும்போதுங்க அது வேற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு அவருக்கான இடம் நிறைய தேவை இருக்குது. கண்டிப்பா வருவார் அந்த இடத்துல. அரசு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பணம் மட்டும் வேணும்னு யாருன்னா சொன்னாங்க? உறுப்பினர் தானே வேணும். உறுப்பினர் தானே வேணும். ஆனா அரசியல நீங்க இன்னும் பணமாவே பாத்துட்டு இருக்கீங்கன்னா பணத்திற்கான அரசியல் வந்து இந்த சட்டமன்ற எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. எதுக்கு பணம் வேணும் எங்களுக்கு? கட்சி நடத்துறதுக்கு எதுக்கு பணம் வேணா? இங்க ஒரு ஆபீஸ் போட்டா நான் நடத்துறேன் கோயம்புத்தூர்ல. கண்டிப்பா வேணும். கண்டிப்பா வேணும். ஆனா எங்களுக்கு பார்ட்டி ஃபண்ட் தேவையில்லை. நீங்க பத்திரிகையாளர்கள் வந்து சொன்னீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நான் காமிக்கிறேன் எனக்கு எத்தனை உதவிகள் யார் யார் பண்றேன்னு நினைச்சிருக்காங்கன்னு. எல்லாத்துக்கிட்டையும் உதவிகள் நம்ம எடுக்க போறது இல்லைங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும்னா பொதுக்கூட்டத்துக்கு என்ன செலவாகுதோ அதை நாங்க உறுப்பினர்கள் யாருக்கு வந்து முடியுதோ ஆளுக்கு 10 ரூபா போட்டு பண்றோம். இல்ல சீமான் கூட தயவு செஞ்சு அவரோட அரசியல் வேறீங்கன்னா அது தப்பு சொல்ல. அவர் எப்படி பண்றாரோ அவரு பண்ணிட்டோம். அவருக்கும் அண்ணாமலை அண்ணன் பண்ற அரசியலுக்கும் வேற. திரள் நிதி எடுத்து பண்றோமான்னு கேட்டா அது நாங்க வந்து எங்களோட ஸ்டைல்ல பண்ணுவோம். அப்படி இல்ல வேண்டாம்னா கோயம்புத்தூர் நடத்துறதுக்கு நாங்க 2 பேர் வந்து யாரோ 2 பேர் பண்றோம். சென்னையில் நடத்துறதுக்கு யாரோ 2 பேர் பண்றோம். அல்ல இது நண்பர்கள் கிடையாதுங்கன்னா தொண்டர்கள். நான் வந்து நண்பர் கிடையாதுங்க. நான் ஒரு பார்ட்டி மெம்பருங்க.
இல்ல நான் சொல்றேன், நான் ஓப்பனாவே சொல்றேன், கோயம்புத்தூர்ல ஒரு மாநாடு போடணும் அப்படின்னா ஒரே ஆள் நான் பண்ற மாநாடு. இந்த மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லயும் எத்தனை மாநாடு போடணுமோ அத்தனை மாநாட்டையும் ஒவ்வொரு நபர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம கிட்ட சப்போர்ட் இருக்கு. பொதுமக்கள் கொடுக்கறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு நான் எங்கனால ஓப்பன்லயே கொடுக்க முடியும், எந்த கட்சியும் பண்ணாத நாங்க வேணா பண்றோம். ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துறோம், யார் வந்து அதுக்கு ஃபண்ட் பண்றாங்கன்னு வேணா நாங்க காமிக்கிறோம். இதுல என்ன இருக்குங்க? ஆனா எங்களோட அரசியல்ல ஒளிவு மறைவு கிடையாதுங்கண்ணா. அது தெரியாதுங்கண்ணா. ஃபாரின் ஃபண்ட் வருமானா அதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குதுங்கண்ணா. அதனால அதெல்லாம் பார்த்துட்டு பின்னால தலைவர் முடிவு பண்ணுவார். பணம்ங்கிற அரசியல் தாண்டி போயிருச்சுங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் வந்து மாறிடுச்சுங்கண்ணா. அந்த அரசியலே வேண்டியதில்லை நமக்கு. அதை தாண்டி வரணுங்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. திரும்பவும் கொண்டு போய் நம்ம பணம் சேர்த்துறதுக்கு அரசியல் பண்றோங்கண்ணா நம்ம. ஆனா எப்படின்னா நீங்க இன்னுமே அப்டேட் ஆகலையா? அதிமுக திமுக இன்னும் பெருங்கட்சிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கன்னா இருக்காங்க இன்னைக்கு? அதை தாண்டி தாவேக்கா வந்தாச்சு. தாவேக்காவை தாண்டி இப்ப நாங்க வந்துட்டு இருக்கிறோம். ஒரு கோடி 40 லட்சம் கண்டிப்பாங்கண்ணா. அவங்களுக்கு 60 வயசு ஆயிருச்சுங்கன்னா, நாங்க இப்பதான் பிறந்திருக்கிறோங்கண்ணா. சோ எங்களோட ஓட்டம் எப்படி இருக்குங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடுவோம். கண்டிப்பா அதில் தாண்டி வருவோம். நம்ம யாருமே வந்து தாவேக்கா வரும் யாராவது நீங்க எல்லாம் கணிச்சிங்களா? யாரும் கணிக்கல. அந்த மாதிரி நாங்களும் மிகப்பெரிய சக்தியா கண்டிப்பா வருவோம். அதெல்லாம் மாற்றமா கிடையாது. தாவேக்காவை பத்தி காப்பி அடிக்கிறதுக்கு தாவேக்காவுக்கு முன்னாலே வந்து தலைவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா, தாவேக்காவோட தலைவரோட அரசியல் வேற, எங்களோட அரசியல் வேறங்க. மீடியாக்காரங்க இத்தனை கேள்வி கேட்கறீங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து தாவேக்கா முதலமைச்சர்கிட்ட ஒரு பிரஸ் மீட் உங்களால வாங்க முடியல. ஆனா எங்க தலைவர் உட்கார்ந்தாருன்னா 1000 கேள்வி கேட்கறீங்க. 1000 கேள்விக்கு ஆணித்தரமா பதில் சொல்றாருல. உட்கார வைக்கிறது அண்ணா இருங்கண்ணா. ரைட்டு. கோயம்புத்தூர் மீடியாக்காரங்களுக்கு நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். எத்தனையோ முறை நீங்களும் வந்து ஏர்போர்ட்ல இருந்திருக்கு. நான் தலைவராக இருக்கும்போது நீங்க கேட்டிருக்கீங்க பிரஸ் மீட் இருக்குதான்னு கேட்பீங்க. நான் சொல்லுவேன், அண்ணா இல்லைங்கன்னா இன்னைக்கு பிரஸ் மீட் இல்லம்ப. ஆனா வெளியிருந்து வர்ற தலைவரை நீங்க நிறுத்தி வச்சு பிரஸ் மீட் வாங்கின காலம் இருக்கா இல்லையா? அண்ணா கண்டிப்பா வேணும் எங்களுக்கு கொடுத்துட்டு போங்கன்னு நீங்க கேட்ட மரியாதைக்கு அவர் நின்று 40 நிமிஷம் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த மாதிரி உங்களால முதலமைச்சர்கிட்ட வாங்க முடியலங்கிற நான். அப்ப அது என்ன அரசியல் நீங்க தான் முடிவு. அது என்ன அரசியல்ங்கிற நீங்க தானே முடிவு பண்ணணும். நாங்க எப்படி நான் சொல்றது? எங்க தலைவர் தவிர்க்கவே மாட்டாருன்னா, நீங்க எப்ப கேட்டாலும் எந்த நேரத்துக்கு கேட்டாலும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் உள்ளங்கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நிமிஷம் வரைக்கும் வந்து இந்த நாட்டில இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறத உள்ளங்கையில வச்சிருக்கக்கூடிய நபர். அதனால நீங்க என்ன கேட்டாலும் அவர் பதில் சொல்லுவார். ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க பேசுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிடுவாங்களா, அழுத்தம் கொடுப்பாங்களான்னு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் அதுக்கு தான் திரும்ப சொல்றேன், நாங்க பிஜேபியில இருந்து மட்டும் எடுக்கல. எங்களுடைய இலக்கே வந்துங்க அரசியல் சாராம நேர்மையான அரசியல் விரும்பக்கூடிய பொதுமக்கள் தான் வந்து எங்களுடைய இலக்கு. தலைவர் வந்து அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. எங்கெங்க இருந்து அங்கிருந்து வர்றாங்க இங்கிருந்து வர்றாங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. நமக்கு வந்து யார் நேர்மையா ஒழுக்கமா பொதுமக்களுக்கு சேவை பண்ணுவாங்களோ அவங்க தான் வேணுங்கிறது தான் இலக்கு. அதனால வந்து நம்ம பிஜேபியில இருந்து மட்டும் எடுக்கிறேங்கிறது தவறான கருத்து. ஆனா இல்ல, கண்டிப்பா மாற்று கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு சேர்றதுதான் நியாயமா இருக்கும். இன்னொரு இயக்கத்தில் இருந்துட்டு திரும்ப இங்கேயே இருப்போங்கிறது அது தப்பு. அது சாதாரணமா சேர்த்துக்கலாம், தாராளமா சேர்றதுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க மீத லீடர்ஸ்ல சேர்றதுக்கும் வந்து எந்த கட்சியிலும் இருக்கக்கூடாது. அப்ப இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிங்கன்னா இருந்தா நல்லது இல்லைன்னு சொல்றேன். வீதி லீடர்ஸ் வந்து இப்ப வந்து ஒரு அமைப்பா இருக்குது. பின்னால் அது அரசியல் கட்சியாக மாற்றப்படும் தலைவரே வந்து அப்பளே பேசும்போது 12 மணிக்கு சொல்லியிருக்காரு. அதனால என்ன கூடிய விரைவில் வந்து அரசியல் கட்சியா மாறும். அப்ப வந்து இன்னொரு கட்சியில இருந்துட்டு இங்க மெம்பரா இருக்கிறதுங்கிறது நியாயம் இல்லைங்கிறது என்ற கருத்து. அதனாலதான் நாங்க எல்லாமே வந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்ந்தோம். அதுக்கு முன்னால சேரல. கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.